தர்பூசணி பற்றி தெரியாத 5 உண்மைகள் என்னன்னு தெரியுமா? கோடைக்காலம் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது தர்பூசணி தான். இது மிகவும் சுவையாகவும் விலை குறைவாகவும் இருக்குது மட்டும் இல்லாம தாகத்தையும் தீர்க்கக்கூடியது. சுவையான தர்பூசணி பழத்தை பார்த்து வாங்குவது சற்று கடினமான விஷயம்தான். தர்பூசணி என்னத்தான் சுவையாக இருந்தாலும் பழத்தை பார்த்து வாங்குவது எளிமையான விஷயம் இல்ல. முதலாவது அளவு. வடிவத்துல பெருசு மற்றும் நீண்ட வடிவில இருக்கும் தர்பூசணி பழங்கள் சற்று சுவை குறைவாக இருக்கும். சிறிய மற்றும் உருண்டை வடிவுல இருக்கும் பழங்கள் இனிப்பு சுவை அதிகமாயிருக்கும். இரண்டாவது காம்பு. தர்பூசணி வாங்கும் போது நல்ல பழத்தை பழமா வாங்குறது ரொம்ப முக்கியம். அதற்கு சரியான வழி பழத்தின் காம்பு பகுதி வாடி காய்ந்த நிலையில இருந்தா பழுத்த பழமா இருக்கும். தர்பூசணி பழத்தின் தோல் பகுதி கரும்பச்சை மற்றும் இளம் பச்சை நிறத்துல இருக்கும். இதுல வலைப்பின்னல்கள் போன்ற கோடுகள் அதிகம் இருந்தா அந்த பழம் சுவை இருக்கும். நான்காவது விதையற்ற தர்பூசணி. விதையற்ற தர்பூசணி சாப்பிடுவதற்கு இடையூறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது சுவை மிக குறைவாகவே இருக்கும். ஆனா விதை உள்ள பழத்துல தான் அதிக இனிப்பு சுவை இருக்கும். ஐந்தாவது அடிப்பகுதி. பழத்தின் அடிப்பகுதி மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்துல இருக்கும். அதற்கு காரணம் பழம் தரையில இருக்கும் போது தரையின் வெப்பம் காரணமா நிறம் மாறி இருக்கும். அப்படி மாறிய நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருந்தா அந்த பழம் சுவையாகவும் நல்ல பழுத்த பழமாகவும் இருக்கும்னு அர்த்தம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.